கோயிலின் ஆழத்தில் அதன் பழங்கால மண்டபங்களை ஆராய முடிவு செய்த நண்பர்கள் குழுவின் மீது ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. கோயில் சபிக்கப்பட்டதாக கூறப்பட்டதால் அதன் சுவர்கள் துரோகம் மற்றும் மரணத்தின் கதைகளை கிசுகிசுக்கின்றன. ஆனால் அவர்கள் அதை வெறும் மூடநம்பிக்கை என்று நினைத்து சிரித்தனர். இப்போது கசடு நிறைந்த தாழ்வாரங்கள் வழியாக அவர்கள் நடந்து செல்லும்போது தாங்கள் கவனிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை அவர்களால் அசைக்க முடியவில்லை. ஒவ்வொரு அடியும் எதிரொலித்தது, ஒவ்வொரு மூச்சும் பெருகியது போல் தோன்றியது, நிழல்கள் தாமாகவே நகர்வது போல் தோன்றியது. அவர்கள் ஒரு மூலையில் திரும்பியபோது அவர்கள் ஒரு பெரிய கல் கதவு மீது தடுமாறினர். நீண்ட காலமாக மறக்கப்பட்ட மொழியின் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். குழுவின் தலைவர், ஒரு உயரமான மற்றும் அச்சமற்ற இளைஞன், கதவைத் தள்ளி அவர்கள் உள்ளே நுழைந்தனர். அறை சிறியதாக இருந்தது. மையத்தில் ஒரு பீடம் இருந்தது. அதன் மீது ஒரு சிறிய அலங்கரிக்கப்பட்ட பெட்டி இருந்தது. திடீரென்று ஒரு அமைதியான மற்றும் ஒதுக்கப்பட்ட பெண், நண்பர்களில் ஒருவர், பயத்தில் நடுங்கியது. பெட்டியை தொடாதே என்று அவள் எச்சரித்தாள். ஏனென்றால் அவளுடைய காதில் கிசுகிசுக்கள் கேட்டன. இது அவர்களின் சொந்த குழுவில் ஒரு காட்டிக் கொடுத்த பொறி என்று அவளிடம் சொன்னாள். குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் திருப்பிக் கொண்டனர். அவர்கள் முகத்தில் சந்தேகம் பொறிக்கப்பட்டது. அவர்களில் யார் துரோகியாக இருக்க முடியும்? அவர்கள் வாதிடத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் உயர்ந்தன. திடீரென்று கதவு அவர்களுக்கு பின்னால் மூடப்பட்டது. அவர்களை உள்ளே மாட்டிக்கொண்டது. சிறுமியின் கண்கள் அறியும் ஒளியால் பிரகாசித்தன. அவள் பேசினாள். அவள் குரலில் தீமை பொங்கியது. பின்னர் எல்லா நம்பிக்கையும் தொலைந்து போனது போல் விளக்குகள் ஒளிர்ந்தன. கோயில் கோமாளி என்று எழுதப்பட்ட ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தியது. மேலும் பிரகாசமான ஆரஞ்சு நிறவி கணிந்து கதவுக்கு பின்னால் மறைந்திருந்த தங்கள் நண்பரால் அவர்கள் பங்க் செய்யப்பட்டதை குழு உணர்ந்தது.